நைட்டில் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர்த்து வீட்டில் நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒரு பனானாவது வேணும். இன்னும் நிறைய பேர்த்து வீட்டில் நைட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஃபுட் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சேலட் மாதிரி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பட் இது ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நைட்டில் உங்களோட பாடியோட மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால தான் லைட்டான ஃபுட் நம்ம எடுக்க சொல்கிறது. பட் நைட் டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது இதில் ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் அதிகம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு சுகர் ஸ்பைக் பண்ணி விட்டுரும். ஏன்னா மெட்டபாலிசம் தான் லோவாக இருக்கே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மெட்டபாலிசம் லோவாக இருக்கிற ரீசன்னால ஃபேட் பேர்ன் பண்ண முடியாமல் உங்களுக்கு பெல்லி ஃபேட் வரக்கும் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு நைட் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லோ சுகர் இருக்கிற மாதிரி வாட்டர்மெலன் இல்லை பப்பாயா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு டைமிங் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எடுக்கிறது ஒரு நல்ல டைமிங்காக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோ.